வணக்கம். இன்றைய காணொளியில் தமிழ்நாடு முழுவதும் மிதக்கும் ஒரு கேள்விக்கு பதில் தேட போகிறோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் யாரோடும், யார் யாருக்கு எதிராக? இந்த கேள்வி 10 மாதங்களுக்கு முன்பே பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது. ஒரு பக்கம் ஆட்சியில் உள்ள திமுக தன்னம்பிக்கையோடு அடுத்து ஆட்சிக்கு வர தயாராக இருக்கின்றது. மறுபக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக இன்னமும் தன் ஒற்றுமை என்கின்ற சொல் எங்கு வழியில் வீழ்ந்து விட்டது என்பதை தேடி அலைகின்றது. இதை சுற்றி பாமக குடும்பமே அரசியலாக மாறிவிட்டது. நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழலை அரசியலாக்கி வருகின்றது. மற்றொரு பக்கம் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்து அனைவரையும் மிரள வைத்து தன்னுடைய தனிமையான ஆனால் திட்டமிட்ட பாதையில் நடந்து வருகின்றது. ஒவ்வொரு தரப்புக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கின்றது. அதிமுக உள்சிக்கல், திமுக தன்னம்பிக்கை, பாமக குடும்ப அரசியல், தாவேக தனிப்பாதை, நாம் தமிழர் சித்தாந்த அரசியல், பாஜக கணக்கு அரசியல். அரசியல் களத்திலே அனைவரும் ரெடி. இந்த 5 கோணங்களும் சேர்ந்து 2026 தேர்தலை ஒரு பெரும் அரசியல் நாடகமாக்க போகிறது. ஆனால் மக்கள் மனதில் இன்னமும் குழப்பம். யார் அடுத்த தலைவர்? அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாடு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். சரி, முதலில் அதிமுக. ஒரு காலத்தில் வாத்தியார் கட்சி, அதன் பின் அம்மா கட்சி என்று பெருமைப்பட்ட இந்த இயக்கம் இன்று அவரவர் கட்சி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை நீக்கிவிட்டனர். இப்போது நீக்கப்பட்டவர்களின் பட்டியலில் சமீபமாக சேர்ந்தவர் சீனியர் தலைவர் செங்கோட்டையன். சரி, ஏன் நீக்கம்? அவர் செய்த குற்றம் என்ன? பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க முயன்றார். ஆம், அதுதான் குற்றம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்கலாம் என்று கூறியதற்கே அவரை நீக்கியுள்ளனர். இதிலிருந்து வெளிப்படும் அரசியல் சிக்னல் தெளிவாக இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமியின் கட்சியில் ஒற்றுமை என்ற வார்த்தையே இனி தடை செய்யப்பட்ட சொல். எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்கிறார், துரோகம் செய்தவர்களுக்கு கட்சியில் இடமில்லை. ஆனால் இங்கே ஒரு அரசியல் பரிகாசம் இருக்கிறது. அதிமுகவில் துரோகி என்று அழைக்கப்படுவது சில சமயங்களில் கருத்து சொல்வதற்கே போதுமானதாகி விடுகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் OS மணியனிடம் கேள்வி கேட்டார்கள். நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வீர்களா? அதற்கு அவர் சொன்ன பதில் முழுக்க நகைச்சுவை கலந்த அரசியல். மன்னிப்பு கேட்டு வரட்டும், நாங்களும் பேசுகின்றோம். இதுதான் புதிய அரசியல், மன்னிப்பு கேட்கும் அரசியல். அதிமுகவில் தலைமைக்கு எதிராக பேசுவது குற்றமல்ல, மன்னிப்பு கேட்காமல் இருப்பதே குற்றம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். அவர் தன்னை கட்சி தலைவர் மட்டுமல்ல, பாதுகாப்பு கோட்டையின் காவலாளி என்று கருதுகிறார். அவரின் அரசியல் பாணி டிஃபென்சிவ் அக்ரெசிவ். அவர் தாக்குகிறார், ஆனால் முகத்தில் புத்தர் போல பூரண அமைதி. ஆனால் வெளியில் பார்ப்பவர்களுக்கு அதிமுக இப்போது பிரிந்து சென்றவர்களின் கூட்டம் போல தெரிகின்றது. சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டையன் எல்லோருமே வெளியே. மீதமுள்ளவர்கள் அமைதியாக உட்கார்ந்து பார்க்கின்றார்கள் அல்லது மன்னிப்பு கேட்டு வரட்டும் என்று மந்திரம் போல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் 2026 தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா? அதுவே கட்சிக்குள்ளும் மிகப்பெரிய கேள்வி. பகுதி 2, EPS தாக்குதல். ஸ்டாலின் மாடல் என்ற சொல்லுக்கு அரசியல் யுத்தம். EPS தற்போது முழுமையாக திமுக அரசை தாக்கும் பாதையில் உள்ளார். அவர் சமீபத்தில் கூறிய ஒரு வரி பெரிய விவாதத்தை கிளப்பியது. அவர் கூறிய வரி, ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன? நாளுக்கு நாள் நடக்கும் கொலைகள் தானே. திருச்சி பீமநகரில் நடந்த கொலை சம்பவத்தை எடுத்து காட்டி காவலர் குடியிருப்புக்குள்ளே தஞ்சம் புகுந்தவரையே வெட்டிவிட்டார்கள் என்று கூறினார். அந்த வரிகள் அரசியல் மட்டுமல்ல, அதிர்ச்சியும் ஆகும். ஏனென்றால் ஒரு அரசின் அடிப்படை நம்பிக்கை பாதுகாப்பு. அதை சுட்டிக்காட்டி எதிர்கட்சி தலைவர் கடுமையாக தாக்குவது ஒரு நுண்ணிய நயப்பாணி. ஆனால் அதே சமயம் திமுக பக்கம் இருந்து பதில் உடனே வந்தது. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி சொன்னார், எடப்பாடி பழனிசாமி களத்திலும் இல்லை, மக்கள் மனதிலும் இல்லை. ஆனால் ரவுடி போல நானும் எதிர்கட்சி தலைவர் தான் என்று வண்டியில் ஏறுகின்றார். அவர் வடிவேலுவின் பிரபல காமெடி வசனத்தை எடுத்து கூறினார், நானும் ரவுடி தான். அது அரசியல் மேடையை சிரிப்பால் குலுக்கியது. இதுதான் தமிழ்நாடு அரசியல். ஒருவர் கோபத்தோடு பேசுகிறார், மற்றொருவர் கிண்டலோடு பதில் சொல்கிறார். இருவரும் அடுத்த நாள் ஊடகங்களில் தலைப்பாகின்றார்கள். முதல்வர் MK ஸ்டாலின் இத்தகைய தாக்குதல்களுக்கு ஒரு வித்தியாசமான பாணியில் பதில் கொடுக்கிறார். அவர் சுருக்கமாக சொன்னார், எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வேலை இல்லாததால் திமுகவை விமர்சனம் செய்கின்றார். எங்கே வேலையை பார்க்கின்றோம், அதுவே அவரது அரசியல் தத்துவம். அவர் ரியாக்ஷனுக்கு பதிலாக ஆக்ஷனை தேர்வு செய்கின்றார். அவருக்கு நம்பிக்கை அதிகம். 2026 திமுக மீண்டும் ஆட்சியினை பெறும் என்பதில் அவர் உறுதியுடன் இருக்கின்றார். ஸ்டாலின் கூறிய மற்றொரு வரி, எதிரிகளை பலமாகவும் பார்க்கவில்லை, பலவீனமாகவும் பார்க்கவில்லை. இந்த வரி தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரின் மனநிலையை சொல்கின்றது. அதாவது, நாங்கள் பந்தை பார்த்து விளையாடுகிறோம், எதிராளியை பார்த்து அல்ல.
இப்போது திமுகவில் ஒரு புதிய பாணி அல்லது அடுத்த தலைமுறை அரசியல். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவரின் அரசியல் பாணி புதிது. சிந்தனையுடன், நகைச்சுவை, தாக்குதலுடன் சிரிப்பு. அவர் சொன்ன ஒரு வரி சமூக ஊடகங்களில் மீம்களாக பரவியது. அந்த வரி எடப்பாடி பழனிசாமி பார்க்கும் போதெல்லாம் படிக்காமல் தேர்வுக்கு போகும் மாணவன் போல தெரிகின்றார். இந்த வரி அரசியல் உலகில் ஒரு பஞ்ச் டயலாக் ஆகி போனது. அவர் சொன்னது ஒரே நேரத்தில் கிண்டலும் கடுமையான விமர்சனமும். அவர் தொடர்ந்தார். திமுக நடத்தும் விழா அறிவு திருவிழா, அதிமுக நடத்த இருந்தால் அது அடிமை திருவிழா. இந்த நையாண்டிகள் திமுகவின் அரசியலின் ஊக்கமாக மாறியுள்ளன. அவர் தந்தை ஸ்டாலின் போல பாசத்தோடு பேசுகிறார், ஆனால் உவமைகள் வெடிகுண்டு போல சுடுகின்றன. இவை அனைத்தும் 2026 தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவின் இளைய தலைமுறை தாக்குதல் பாணியை உருவாக்கிவிட்டது. தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் சீனாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பாமக என்ற கட்சி இப்போது தமிழ்நாட்டில் வெறும் கட்சி அல்ல, ஒரு குடும்ப சீரியல் நாடக கதையாக மாறிவிட்டது. ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ், இன்னொரு பக்கம் அவரது மகன் அன்புமணி. இருவருமே அரசியலில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இருவருமே ஒரே கட்சியில் இல்லை. இது ஒரு சாதாரண பிரிவு அல்ல, இது அரசியல் குடும்பத்தின் உணர்ச்சியுடன் கலந்த அதிகார போர். பத்திரிகையாளர் மணி மிக அழகாக சொன்னார், நீர் அடிச்சு நீர் விலகுமா, நாளைக்கு இருவருமே சேர்ந்து கொள்வார்கள், இது குடும்ப சண்டை மாதிரி. அந்த ஒரு வாக்கியம் பாமகவின் தற்போதைய நிலையை நுணுக்கமாக விளக்குகிறது. இது அரசியலா குடும்ப மோதலா என்பது யாருக்கும் புரியவில்லை. அன்புமணியின் பக்கம் இளைய தலைமுறை, தொழில்நுட்பம், சீரமைப்பு. ராமதாஸின் பக்கம் அனுபவம், சமூக ஆதாரம், வன்னியர் சங்கம். இரண்டும் இணைந்தால் வெற்றி உறுதி என்று நினைக்கின்றது பாமக. ஆனால் இரண்டையும் இணைக்க முடியாமல் இருப்பதுதான் இப்போது பாமகவின் மிகப்பெரிய சிக்கல். இப்போது வருகிறோம் மிகவும் பேசப்படும் கட்சியான தமிழக வெற்றி கழகம், டிவிகே மற்றும் அதன் தலைவர் விஜய். விஜயின் அரசியல் நுழைவை ஆரம்பத்தில் ரசிகர்கள் மகிழ்ச்சியாக பார்த்தார்கள். ஆனால் இன்று அது அரசியல் தலைவர்களின் கணக்குகளை குழப்புகின்றது. அவர் தன்னை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்தது டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டெல்லி தலைவர்கள் ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்க நினைத்தனர். திமுகவுக்கு எதிராக அதிமுக, பாஜக, பாமக ஆகியவற்றுடன் தாவேகா போன்றவர்கள் சேர்ந்து ஒரு மும்முனை கூட்டணி அமைக்கலாம் என்று திட்டமிட்டனர். ஆனால் விஜய் அதற்கு தயாராக இல்லை. அவர் தெளிவாக சொன்னார், எனது தலைமையில் தான் கூட்டணி, விரும்பினால் இங்கே வாருங்கள். அவர் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவு டெல்லி தலைமைக்கு கடுமையான அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களின் கணக்கில் விஜய் பாஜக கூட்டணி முக்கியம். ஆனால் விஜயின் கணக்கில் நம்பிக்கை, நேர்மை கூட்டணி தான் முக்கியம். இதை வைத்து பார்க்கும் போது விஜயின் நீண்டகால இலக்கு 2031 ஆண்டு தேர்தல் என்பது போலவும் தோன்றுகின்றது. அவரின் அணுகுமுறை சற்று மாறுபட்டது. 2026 தேர்தல் வெற்றி அவரின் குறிக்கோள் அல்ல என்பது உண்மையானால் அவரது கட்சியின் அடித்தளத்தை அமைக்கின்றார். அவரின் கட்சி இப்போது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அவர் உருவாக்கும் இமேஜ் ஒரு நடிகர், அரசியல்வாதி அல்ல, ஒரு புதிய தலைமுறை தலைவர். அதற்காகவே கூட்டணியில் சேராமல் தனித்து போகும் தீர்மானத்தை எடுத்துள்ளார். அவரின் அணுகுமுறை ஒரு வகையில் காந்திய சுயமரியாதை பாணி. அவரது நம்பிக்கை, நீங்கள் மக்களின் நம்பிக்கையை வாங்கினால் கூட்டணி இல்லாவிட்டாலும் வெற்றி உங்களுடையது. ஆனால் டெல்லி தலைவர்கள் அமைதியாக இல்லை. அவர்கள் மறைமுகமாக விஜயை சமரசம் செய்ய முயன்றனர். ஒரு பிரபல வழக்கறிஞர் மூலமாக விஜயுடன் தொடர்பு வைத்தனர். அவர் துணை முதலமைச்சர் வேட்பாளராக சேர்த்துக் கொள்வோம் என்று வாக்குறுதி அளித்தனர். ஆனால் விஜய் மறுத்தார். அவர் சொன்னார், என் கட்சிக்கு அடையாளம் இருக்க வேண்டும், அங்கீகாரம் அல்ல. இந்த பதில் டெல்லி அரசியல் ரீதியாக பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. சில தலைவர்கள் இப்போது விஜய்க்கு அரசியல் நெருக்கடி கொடுக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் விஜயின் ரசிகர் வலயம் ஒருவித கோட்டையாகவே இருக்கின்றது. அந்த வலயத்தை உடைக்க முடியாது என்பது டெல்லிக்கு ரத்த கொதிப்பை எகிர வைக்கின்றது. விஜயின் பாணி அமைதியான தீ. விஜய் பேச மாட்டார், ஆனால் பேசும்போது அதிர்ச்சியை ஏற்படுத்துவார். அவர் மேடையில் மிக குறைவாக வருகின்றார், ஆனால் வரும்போது ஒரு தலைப்பு உருவாகிறது. அவரின் முதல்வர் வேட்பாளர் என்ற அறிவிப்பு கூட பெரும்பாலான கட்சிகளில் தேர்தல் கூட்டணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தி விட்டது. அவரின் நம்பிக்கை தெளிவாக இருக்கின்றது. மக்கள் மனதில் நம்பிக்கையினை வென்றால் வாக்குச்சாவடியில் வெற்றி தானாக வரும். இதுவே அவர் இன்று எடுத்து வைத்துள்ள நீண்ட அரசியல் பாதை. தேசிய பார்வை. டெல்லியின் தமிழ்நாடு கணக்கு என்ன? தமிழ்நாடு அரசியலை இன்று டெல்லி மிகுந்த கவனத்தோடு பார்க்கின்றது. அவர்களின் கணக்கில் 3 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. முதலாவது மற்றும் பிரதானமானது திமுகவின் ஆதிக்கத்தை உடைக்க வேண்டும். இரண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். மூன்றாவது, மாற்று முகங்களை உருவாக்க வேண்டும். இந்த மூன்றிலும் மூன்றாவது நோக்கமே இப்போது மிக கடினம். ஏனென்றால் விஜய் கூட்டணியில் சேர மறுக்கின்றார். சீமான் தன்னுடைய வழியில் நடக்கின்றார். அதிமுக தன்னுடைய சொந்த உள்கட்டுப்பாட்டில் திணறுகின்றது. இதனால் டெல்லி தலைமை தற்போது காத்திருக்கிறது.
அவர்கள் 2026 ஒரு கண்காணிப்பு தேர்தல் போல காண்கின்றனர். அதாவது முழு வெற்றிக்காக அல்ல, அடுத்த கட்ட அரசியலுக்கான பாதை அமைப்பதற்காக. தமிழக அரசியலில் எப்போதுமே தனித்துவமானது. இங்கே கட்சிகள் மாறலாம், கூட்டணிகள் மாறலாம், ஆனால் அரசியல் குணாதிசயங்கள் மாறாது. தமிழக அரசியலை யாரும் ஒரு கோணத்தில் புரிந்து கொள்ள முடியாது. இங்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கதாநாயகன், ஒரு புதிய வசனம், ஒரு புதிய திருப்பம். இதுதான் தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தின் அழகு. ஆனால் இறுதியில் தீர்மானம் எப்போதுமே ஒரே கையில் தான், மக்கள் கையில். 2026 மக்கள் தமது அடுத்த முதல்வருக்காக காத்திருக்கின்றனர். அரசியல் கட்சிகள் அவர்களுக்காக போட்டியிடுகின்றனர். நாம் செய்தியாளர்கள் அதை அலசிக் கொண்டிருக்கின்றோம்.